டு ஜிஸ்பேடி டெவலப்பர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் காருக்கு வந்து நம்ம வந்து சவுண்ட் சிஸ்டம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். காருக்கும் நம்ம சவுண்ட் சிஸ்டம்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சவுண்ட் சிஸ்டமு, சப்வூஃபரு, ரிவேஸ் கேமரா, இன்னர் லைட்டிங்கு இது எல்லாமே அந்த இதுக்காக வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து சவுண்ட் ஆம்ப்ளிஃபையர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை வந்து பார்க்கலாம். இதுதாங்க ஆம்ப்ளிஃபையரு. இது வந்து பைனியர் செட்டு, டிவிக்ஸ் மாடலு. இது வந்து ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்கிட்டே இந்த செட்டு மட்டும் இருக்குது. இதை நம்ம சர்வீஸ் மட்டும் பண்ணி அடிஷ்னலாக வந்து 4 ஊஃபர்ஸு, 4 இன்ச் ஊஃபர்ஸ் 2, 5 இன்ச் ஊஃபர்ஸ் 2, பின்னாடி வந்து 6க்கு 9 இன்ச் ஊஃபர் வந்து 2, அப்புறம் ஒரு சப் ஊஃபர், இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி செட்டு வந்து நம்மள்கிட்ட இருக்குது. இதே மாதிரி செட் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ என்ன காஸ்ட்டு, என்ன பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது. இந்த செட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். செட்டை ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ இருக்குது, சிடி போட்டுக்கலாம், யூஎஸ்பி, ப்ளூடூத்து, ஆக்ஸு, கேமரா வியூ இது எல்லாமே பண்ணிக்கலாம். காலும் பேசிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக மைக்கும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஜிபிஆர்எஸ் ட்ராக்கரு இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். காருக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, ஆடியோ சிஸ்டம்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, மைக்கு, ட்ராக்கிங்கு இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ரிவேஸ் கேமரா இன்பில்ட்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். கம்பெனி இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபிட்டிங்கில் இருக்கும். இப்போ அப்படியே வந்து நம்ம ஊஃபர் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஊஃபர் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், 5 இன்ச் ஜீசோனிக் ஊஃபர் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் உட்காந்துருக்கும். டோரெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் பண்ணுவோம். உங்களுக்கு அப்போவே வந்து சென்ட்ரல் லாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ இதெல்லாம் வைக்கிறனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டோரில் பார்த்திங்கன்னா அதே 5 இன்ச் ஜீசோனிக் ஊஃபர். இது நல்ல பேஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் வந்து தெரியாது. சைடெல்லாம் ஒயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் சில காருக்கு இருக்கும், சில காருக்கு இல்லை. அப்படின்னா இந்த ரப்பருமே நம்மளே போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு சைட் பீடிங்லாம் பிரித்து தான் ஒயரிங்கே பார்ப்போம். இதாங்க பவர் விண்டோவும் பண்ணிக்கிறனாலும் நம்ம ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ரியர் வியூ பார்க்கலாம். ரியர் வியூவில் பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஜீசோனிக்கு 4 இன்ச் ஊஃபர். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேட் இருக்குது ஷிஃப்ட்டில். ஸோ அப்போ அந்த பேட்லேயே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இது எல்லாமே வந்து பேப்பர் வரும், அந்த பேப்பரும் ஒட்டி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது வந்து இன்டீரியர் லைட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீசோனிக் ஊஃபர் தான் க்ரில்லோடு வரும். 4 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா க்ரில் வரும், 5 இன்ச்சுக்கு வந்து க்ரில் இல்லை. ஓகேங்களா? இது பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். சைட் பீடிங்லாம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி தான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்கள், திருப்பி கம்பெனி ஃபினிஷிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியர் 6க்கு 9 ஊஃபர் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து டியூட்டரும் வந்துடும். டியூட்ரு தனியாக வைக்க தேவையில்லை, இதிலே டியூட்ரு வச்சு கொடுத்துருவோம். அந்த பேடு பின்னாடி வந்து பேடு இது நம்மளே அடிக்கிறதுங்க. பேடு பாருங்கள், கார்னர்லாம் கரெக்டாக டிக்கி க்ளோஸ் பண்ணால் ஏர் லாக் ஆகிற மாதிரி பேடு. இந்த பேடுமே நம்மளே பண்ணிகிட்ருக்கோம். என்ன திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் போட்டு கொடுப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 mm திக்னஸில் போட்டிருக்கு. ப்ளைவுட்டு எம்டிஎஃப்ஓ இல்லை வந்து நார்மல் வுட்டு கிடையாது, ப்ளைவுட்டு தான் போடுறது. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு பேடு போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன். பாருங்கள், எப்படி கரெக்டாக அந்த கேப்பில் உட்காந்துருக்கும். ஊஃபர் எல்லாமே கரெக்டாக அந்த கேப்பில் உட்கார வச்சுருப்போம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாடல் BS6 BS4 எந்த வண்டினாலும் ரிவேஸ் கேமரா எது ஃபிட் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் எதுவுமே தெரியாது. எக்ஸ்ட்ரா இது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு செட்டு மட்டும் கரெக்டாக உட்காந்துருக்கும்.
அதுலேயே வந்து ரிவர்ஸ் கேமரா ட்ராக்கிங்கு இப்போ நிறையா வந்து ஆண்ட்ராய்டு மாடலே வந்துருச்சு. உங்களுக்கு கண்ட்ரோலிங்கு இது எல்லாமே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரில் சப் இருக்குது, சப்பை பார்த்துடலாம். இதாங்க 6க்கு 9 இன்ச் ஊஃபர், ஹெவி ஊஃபருங்க இதெல்லாமே பாருங்கள், ப்ளைவுட்டு. இதாங்க சப்பு, பெட் டைப் சப்பு தான். காரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு நல்லா இருக்கணுங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெடிமேடு சப்பு. இது நம்மளோட ரெடிமேடு சப்பு. இதுக்கு வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் தனியாக வைக்கணும், சப்பு தனியாலாம் இல்லை. உங்களுக்கு ஆம்புக்குள்ளாரையே வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஜாக் தான். எந்த காராக இருந்தாலும் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த ஜாக்கை மட்டும் உங்கள் கார்லேருந்து ஒயரிங் இழுத்துட்டு வந்துடும் ஃப்ரண்ட்லேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா காரோட ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேபிள் போதுங்களா பாருங்கள், ப்ளூ கலரில் ஒரு கேபிள் இருக்கா, இதாங்க நம்ம சப்பு. இது டேரெக்ட் வந்து பேட்டரியிலேருந்து நம்ம வந்து சப்ளைன் கொடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பவர் வந்து கரெக்டாக வரும். ரெக்டிஃபிகேஷன் பண்ணி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வராது. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக பேட்டரியிலேருந்து ப்ளஸ்ஸு எடுத்திருக்கோம், கிரவுண்டு எடுத்திருக்கோம். இப்போ வந்து உள்ளார வந்து காட்டுற டேஷ்போர்டு கீழே பார்த்திங்கன்னா சுவிட்சும் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சும் உங்களுக்கு வந்து சப்புக்கு சுவிட்சு ஆன் பண்ணிட்டா சப்பு ஆன் ஆயிரும். உங்களுக்கு சப்பு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்சு, ஆம்பும் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்சு, எக்ஸ்ட்ரா லைட்டிங்க்கு சுவிட்சு, இது எல்லாமே வச்சிடலாங்க. இந்த கிட்டு, இந்த சப்வூஃபருக்குனே ஒயர் கிட் இருக்குது. அந்த கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வரும். ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஹெவியாக இருக்கும். ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேபிள் பாருங்கள், ஒயர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹீட்டு இப்போ வந்து வெயில் நிறுத்துகிறோம் அப்படின்னா ஒயர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இஷ்யூலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஹெவியாக போடுறோம் கேபிள்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி நாங்கள் எப்போ வேணுமோ கழட்டி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வெளியில் ஃபேமிலியோடு போகிறீங்க, டிக்கி ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு சப்பை நீங்கள் வந்து இந்த ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. சப்பை எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி தான். இது நம்மளது ரெடிமேடு சப்பு. உங்களுக்கு கார் காலையில் விட்டிங்க அப்படின்னா ஈவினிங் எடுத்துக்கலாம். 1 டே 2 டேஸில் டிலே ஆகாது. 1 டேலே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது நம்மளது வந்து ரெடிமேடு சப்பு. இது வந்து 8 இன்ச்சு, இதுலேயே 10 இன்ச்சு இருக்குது, 12 இன்ச்சு. ஜேபிஎல் சப்வூஃபர்னாலும் போட்டுக்கலாம். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மாடல் தான் பண்ணுறோம். இந்த பெட் டைப் ஒன்று, ஓவல் டைப் ஒன்று. ஓவல் டைப்பை விட நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட் டைப்பு. நல்ல பேஸ் வேணும். இப்போ கார் நிற்கிது, ஒரு 5 அடி தள்ளி கேட்கணும் அப்படின்னா பேஸ் 5 அடி தள்ளி கேட்கும். இதாங்க வியூஸ் பார்த்துட்டிங்க, சப்பு பார்த்துட்டிங்க, இதெல்லாம் பார்த்துட்டிங்க. இது ஓவரால் வியூங்க. இப்போ பேடெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். இப்போ இந்த ஒயரிங்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். இந்த ஒயரிங்லாம் கரெக்ட் பண்ணி ஒயரிங்கே தெரியாத மாதிரி பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒயரிங்கு இது எல்லாமே தெரியாது. இப்போ கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். அப்போ தெரியும் நம்மளோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்க, நம்ம அந்த அடுத்த நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிஞ்சுது. காரில் ஃபிட்டிங்லாம் பாருங்கள், எல்லா பேடும் மாட்டியாச்சு. டோர் ஃபிட்டிங்லாம் பாருங்கள், எல்லாமே நாங்கள் ராக்கெட் கிளிப்லாம் நீட்டாக போட்டுருவோம். பாருங்கள், ஃபிட்டிங்லாம் முடிஞ்சது. சைடு பீடிங்கு டோரு, டோருக்கு சைடெலாம் பாருங்கள், கேப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. திருப்பி ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காந்துரும். எல்லா பீடிங்கும் உட்கார வச்சாச்சு. இந்த டோர் பாருங்கள், பாருங்கள் ஃபிட்டிங்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த ஷிஃப்ட்டுக்கான சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்துட்டோம். இதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.